பாஸ் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நிக்டோ ஐஏஎஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் டிமாண்ட் பண்ணனால பொது தமிழுக்கு டெஸ்ட் பேட்ச் கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான டீட்டெயில்ஸை கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். 2026க்கான ஆனுவல் பிளானரை டிஎன்பிஎஸ்சி எப்போவோ வெளியிட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பொதுத்தமிழ் பொறுத்தளவுக்கு ரெண்டு முக்கியமான எக்ஸாமில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஒன்று குரூப் 2 2A ப்ரிலிமினரி எக்ஸாம், இன்னொன்று குரூப் 4 எக்ஸாம். குரூப் 2 2A ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ நடக்க போகுது? 20 அக்டோபர் 2026. குரூப் 4 எக்ஸாம் எப்போ நடக்க போகுது? 20 டிசம்பர் 2026. இப்போ நம்ம கொண்டு வந்த பொதுத்தமிழ் டெஸ்ட் பேட்ச்ன்றது இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் பொதுத்தமிழ் சிலபஸை பொறுத்தளவுக்கு குரூப் 2 2Aவாக இருக்கட்டும், குரூப் 4 எக்ஸாமாக இருக்கட்டும், ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்தளவுக்கு பொதுத்தமிழ் சிலபஸ் சிமிலராக தான் இருக்கும். பொதுத்தமிழில் மொத்தம் 7 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் இலக்கணம், இதில் இருந்து 25 கேள்விகள் கேட்பாங்களாம். ரெண்டாவது ஒன் சொல்லகராதி, இதில் இருந்து 15 கேள்விகள் கேட்பாங்களாம். மூணாவது எழுதும் திறன், இதில் இருந்து 15 கேள்விகள் கேட்பாங்களாம். நாலாவது கலைச்சொற்கள், இதில் இருந்து 10 கேள்விகள் கேட்பாங்களாம். ஐந்தாவது வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், இதில் இருந்து 15 கேள்விகள் கேட்பாங்களாம். ஆறாவது ஒன்று எளிய மொழிபெயர்ப்பு, இதில் இருந்து 5 கேள்விகள் கேட்பாங்களாம். ஏழாவது யூனிட் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், இந்த டாப்பிக்ல இருந்து 15 கேள்விகள் கேட்பாங்களாம். அப்போ டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் சிலபஸை மையமாக கொண்டு தான் இந்த டெஸ்ட் பேட்சை நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். நிக்டோ ஐஏஎஸ்ல ரீசன்ட் டைமில் பொதுத்தமிழ் கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சார் கிளாஸ் சூப்பராக இருக்குது, இதன் அடிப்படையில் டெஸ்ட் பேட்ச் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிட்டாங்க. அதனால் நிக்டோ ஐஏஎஸ்ல புதுசாக ஒரு ஸ்டாஃப் ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டாஃப் தான் இந்த டெஸ்ட் பேட்சை கம்ப்ளீட்டாக கொண்டு போக போகிறது. டெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்காக ஒரு ஜெஸ்ட்டு பார்ப்போம். மொத்தம் 25 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம் பொதுத்தமிழுக்கு மட்டும். இதில் ஃபஸ்ட்டு 22 டெஸ்ட்டுன்றது உங்களுக்கு யூனிட் வைஸ் சில டாபிக்ஸ் நாங்களே கொடுத்துருவோம். எந்தெந்த சோர்சஸில் இருந்து படிக்கணுன்றதை நாங்களே சொல்லிடுவோம். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 100 கேள்விகள் கேட்கப்படும். இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய டைம் பார்த்தோம் அப்படின்னா 1.5 மணி நேரம். கடைசி 3 டெஸ்ட் இருக்குல்ல, இது கம்ப்ளீட்டான ஒரு பொதுத்தமிழ் தேர்வாக இருக்கும். முழு பொதுத்தமிழ் தேர்வு எல்லா யூனிட்டையும் மிக்ஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சியிலேருந்து எப்படி கேள்வி ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அதன் அடிப்படையில் செட் பண்ண போகிறோம். இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 200 கொஸ்டின். இந்த 200மே பொதுத்தமிழ் கேள்விகள். இந்த 200 கேள்விகளை அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் 3 மணி நேரம் டைம் எடுத்துக்கலாம். இப்போ எந்த தேதியில் எந்த கிழமையில் நடக்க போகுதுன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுன்றது 11 மே 2026 ஸ்டார்ட் பண்ணுறோம், திங்கட்கிழமை. ரெண்டாவது டெஸ்ட்டுன்றது 14 மே 2026 வியாழக்கிழமை. அப்போ நல்லா கவனிங்க, அப்படியே வரிசையாக திங்கக்கிழமை வியாழக்கிழமை, அடுத்த வாரத்தில் திங்கட்கிழமை வியாழக்கிழமை, இப்படி 22 டெஸ்ட்டுக்கும் கண்டினியூஸாக திங்கள் மற்றும் வியாழன் கிழமையில் தேர்வு நடக்க போகுது. இந்த 23வது தேர்வு, 24வது தேர்வு, 25வது தேர்வு, இந்த 3 தேர்வும் முழு தேர்வுன்னு சொல்லியிருக்கோம். இது பாருங்க 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது. அடுத்த முழு தேர்வு 29 ஜூலை 2026 புதன்கிழமையில நடக்க போகுது. கடைசியாக நடக்கக்கூடிய முழு தேர்வு 1 ஆகஸ்ட் 2026 சனிக்கிழமையில நடக்க போகுது. இதுதான் பேசிக்கான ஓவர்வியூ. இப்போ டெஸ்ட் பேட்ச்னா என்ன அப்படின்றத பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த டெஸ்ட் பேட்சில் கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படியே எனக்கு எக்ஸாமில் வருமானு கேட்டால் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச்ன்றது உங்களுடைய செல்ஃப் ப்ராக்டிஸ்க்காக, உங்களையே நீங்களே செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணுறதுக்காக தான் ஒரு டெஸ்ட் பேட்ச்ன்றது. இந்த டெஸ்ட் பேட்சில் கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படியே கேள்வியாக கேட்கப்படலாம், அல்லது இதில் கேட்கக்கூடிய கேள்விகள் சிமிலராக கேட்கலாம், அல்லது கேட்காம கூட போகலாம். அப்புறம் எதுக்கு சார் நான் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூனிட் 1 இலக்கணம் படிக்கிறீங்க. அந்த இலக்கணத்தில் இருந்து 100 கேள்விகள் கேட்குறோம். அந்த இலக்கணத்தில் எல்லா ஜோன்லையும் நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களா அப்படின்றத செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 கேள்வியில் ஒரு 25 கேள்விகள் தப்பு விடுறீங்க அப்படின்னா அது எந்த பகுதியிலேருந்து தப்பு விடுறீங்கன்னு அனலைஸ் பண்ணி அந்த ஜோனை ப்ராப்பராக நீங்கள் படிக்கணும். அப்போ டெஸ்ட் பேட்ச்ன்றது கம்ப்ளீட்லி ஒரு ப்ராக்டிஸ். உங்களே நீங்களே செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கிறது.
இது நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும் போது மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நம்ம கண்டக்ட் பண்ண போற டெஸ்ட் பேட்சுடைய சாம்பிள் பிடிஎஃப் எப்படி இருக்குன்றதை டிஸ்பிளே பண்றேன் பாருங்க. பாஸ், இப்போ இந்த டெஸ்ட் பேட்சை கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோமா? தேர்வு 1 100 கேள்விகள் கேட்க போகிறோம். என்னைக்கு ஆரம்பிக்குது? 11 மே 2026. எந்த தலைப்புன்னு பாருங்க, அலகு 7ல் அறநூல்கள் தொடர்பான செய்திகள். அதுக்கு சோர்ஸ் எங்கெல்லாம் ரெஃபர் பண்ணணுன்றதை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். எந்த டாபிக்ல இருந்து இந்த 100 கேள்விகள் கேட்க போகிறோம் அதுவுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். தேர்வு 2 14 மே 2026. அந்த தேர்வும் அலகு 7ல் அறநூல்கள் தொடர்பான செய்திகள், தமிழ் அறிஞர்களும் மற்றும் தமிழ் தொண்டும் பகுதி 1. இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கக்கூடிய லீடர்ஸ்ல இருந்து உங்களுக்கு 100 கேள்விகள் கேட்போம். ஓகேவா? அதற்கான சோர்ஸும் இங்கே உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கோம். தேர்வு 3 18 மே 2026. அலகு 7ல் அறநூல்கள் தொடர்பான செய்திகள், தமிழ் அறிஞர்களும் மற்றும் தமிழ் தொண்டும் பகுதி 2. மற்ற தலைவர்களை 100 கேள்விகள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதற்கான சோர்ஸஸும் இங்கே ரெஃபர் பண்ணியிருக்கோம். தேர்வு 4 அலகு 7ல் இலக்கியம் தொடர்பான 100 கேள்விகள், ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, இது போல மற்ற தலைப்புகளில் இருந்து 100 கேள்விகள். அதற்கான சோர்ஸும் இங்கே ரெஃபர் பண்ணியிருக்கோம். தேர்வு 5 100 கேள்விகள் கேட்க போகிறோம். இதுவும் அலகு 7ல் இலக்கியம் தலைப்பில் இருந்து. ஸோ இங்கே கேட்க போகிற தலைப்பு எல்லாமே இங்கே ரெஃபர் பண்ணியிருக்கோம். அதற்கான சோர்ஸஸும் இங்கே இருக்கு. தேர்வு 6 அலகு 1 இலக்கணத்தில் இருந்து கேள்வி கேட்க போகிறோம். எழுத்து இலக்கணத்தில் இந்த தலைப்புகளில் இருந்து உங்களுக்கு 100 கேள்விகள் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதற்கான சோர்ஸஸும் இங்கே உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கோம். தேர்வு 7 100 கேள்விகள் 1 ஜூன் 2026 கண்டக்ட் பண்ண போகிறோம். அலகு 1 இலக்கணம்ல இருந்து எழுத்து இலக்கணத்தில் இந்த தலைப்பில் இருந்து தான் கேள்விகள் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. தேர்வு 8 100 கேள்விகள் 4 ஜூன் 2026 அலகு 1 இலக்கணம் டாபிக்ல சொல் இலக்கணத்தில் இந்த டாபிக்ல இருந்தெல்லாம் 100 கேள்விகள் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அதற்கான சோர்சஸ் இங்கே ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ இது போல ஒவ்வொரு தேர்வுக்கும் என்ன படிக்கணும், அதற்கான சோர்ஸ் என்னன்றதை டீட்டெயில்டாக உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுருவோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த OMR ஷீட் பிடிஎஃபையும் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ டெஸ்ட் எப்படி போகுன்றதை நான் சொல்கிறேன். முதல் தேர்வு 11 மே 2026 நடக்க போகுதா? காலையில் 7 மணிக்கு கொஸ்டின் பேப்பருடைய பிடிஎஃபை வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம். இதை நீங்கள் மொபைலில் பார்த்துக்கிட்டாலும் சரி, லேப்டாப்பில் பார்த்துக்கிட்டாலும் சரி, பார்த்துக்கிட்டே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பீங்கல்ல OMR ஷீட்டு, அதில் கரெக்டாக ஆன்சரை ஷேட் பண்ணிக்கிட்டே வாங்க. 100 கேள்விகளையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இந்த பேப்பரை ஒரு ஓரமாக வைங்க. இப்போ இந்த டெஸ்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். 100 கேள்விகள் அட்டன் பண்ண போகிறனால 1.5 மணி நேரம் எடுத்துக்கோங்க. அந்த 1.5 மணி நேரம்ன்றது உங்களுடைய கன்வீனியன்ஸ் தான். சில பேருக்கு காலையில் 8 to 9 கரெக்டாக இருக்கும்னு நினைப்பீங்க. சில பேர் 11 to 12 கரெக்டாக இருக்கும்னு நினைப்பீங்க. சில பேர் சார் மதியம் தான் சார் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன், 2 to 3 அல்லது 3 to 4, உங்களுடைய டைம் கன்வீனியன்ஸை பொறுத்து தான். ஓகேவா? ஸோ கரெக்டாக 100 கேள்விகளையும் அட்டன் பண்ணுறீங்க. அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அந்த பேப்பரை ஒரு ஓரமாக வச்சிடுறீங்க. சாயங்காலம் 6 மணிக்கு இந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீயை உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இந்த ஆன்சர் கீக்கான ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப்பும் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். இதை விட முக்கியமான விஷயம் என்னன்றதை நான் சொல்கிறேன். இந்த ஆன்சர் கீயும் எக்ஸ்பிளனேஷனும் ஷேர் பண்ண உடனே உங்களைய நீங்களே செல்ஃப் எவாலுவேஷன் பண்ண போகிறீங்க. 100 கேள்விகள் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? இதில் எத்தனை கேள்விகள் கரெக்டாக அப்ரோச் பண்ணியிருக்கோன்றத இங்கே மார்க்கில் ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ 100 கேள்வியில் 90 கேள்வி கரெக்டாக 90 நீங்கள் போட்டுக்கோங்க. எந்த ஜோனில் நீங்கள் தப்பு விடுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், சொல் இலக்கணத்தில் தப்பு விடுறீங்க, எழுத்து இலக்கணத்தில் தப்பு விடுறீங்க அப்படின்னா அதை இங்கே ரிமார்க்ஸில் நீங்களே எவாலுவேஷன் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அதே போல் டெஸ்ட் நம்பர் 1 எந்த தேதின்றதை எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை விட முக்கியமான விஷயம், முதல் தேர்வு திங்கக்கிழமை நடக்குது, இரண்டாவது தேர்வு வியாழக்கிழமை நடக்குது.
அதை தொடர்ந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் இந்த 2 தேர்வுக்கான டிஸ்கஷன் ஆன்லைனில் கூகுள் மீட்டில் லைவாக நடக்கும். ஸோ மதியம் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இந்த லைவ் டிஸ்கஷனில் இந்த 2 தேர்வில் உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ அதை டைரெக்டாக நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். எல்லாருடைய டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணுவார். அதுக்கடுத்த தேர்வு எப்போ நடக்க போகுது? 18ஆம் தேதியும் 21ஆம் தேதியும். இதை தொடர்ந்து வரக்கூடிய 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அகைன் இந்த 2 தேர்வுக்கான லைவ் டிஸ்கஷன் நடக்கும். அப்போ இது போல திங்கள் வியாழன் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீயும் எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப்பும் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 டெஸ்ட்டுக்கான லைவ் டிஸ்கஷன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கும். அப்போ மே மாதமும் இதே மாதிரி தான், ஜூன் மாதமும் இதே மாதிரி தான். ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் இந்த 2 தேர்வுக்கான டிஸ்கஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஜூன் மாதம் நடக்கும், ஜூலையில் நடக்கும். கைஸ், இந்த ஜூலை மாதம் மட்டும் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. 21வது யூனிட் வைஸ் டெஸ்ட்டுன்றது ஜூலை 20 நடக்க போகுது, திங்கக்கிழமை. 22வது யூனிட் டெஸ்ட்டுன்றது 23 ஜூலையில் நடக்க போகுது. 26ஆம் தேதி 23வது முழு மாதிரி தேர்வு நடக்க போகுது. 29ஆம் தேதி முழு மாதிரி தேர்வு. ஆகஸ்ட் 1ன்றது முழு மாதிரி தேர்வு. அப்போ கவனிங்க, இங்கே திங்கள் வியாழன் டெஸ்ட்டு முடித்த ஒட்டியும் இந்த 2க்கான டிஸ்கஷன் உங்களுக்கு 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2லேருந்து 4 மணி வரைக்கும் நடந்துடும். இந்த 13, 16 தேதியில் நடக்கக்கூடிய தேர்வுக்கான டிஸ்கஷன்ன்றது 19ஆம் தேதி உங்களுக்கு நடந்துடும். ஆனால் இந்த 20 திங்கக்கிழமையும் 23 வியாழக்கிழமையும் நடக்கக்கூடிய தேர்வுக்கான டிஸ்கஷன்ன்றது 25 சனிக்கிழமை உங்களுக்கு மதியம் 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் நடக்கும். முழு மாதிரி தேர்வுக்கான டிஸ்கஷன்ன்றது ஒவ்வொரு நாளும் அந்த தேர்வு முடிஞ்ச உடனே மதியம் 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் நடக்கும். எடுத்துக்காட்டு, 26ஆம் தேதி முழு மாதிரி தேர்வு இருக்கா? அந்த தேர்வு காலையில் 7 மணிக்கு உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி காலையிலேயே 3 மணி நேரத்தில் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது முடிஞ்ச உடனே மதியம் 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கஷன் இருக்கும். 29வது தேதி 2வது முழு மாதிரி தேர்வு நடக்க போகுது. இந்த தேர்வு காலையில் 7 மணிக்கு உங்களுக்கு குரூப்பில் பிடிஎஃப் அனுப்பி விட்ருவோம். அன்னைக்கு மதியமே 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கஷன் நடக்கும். 1 ஆகஸ்ட் 2026 3வது முழு மாதிரி தேர்வு நடக்கும். இந்த தேர்வு முடிந்த உடனே அன்னைக்கு மதியமே 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் டிஸ்கஷன் நடக்கும். ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார், இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறீங்களே, இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் எவ்வளவு? ரூபாய் 509. ஓகேவா? இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஐ எம் இன்ட்ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு ஃபர்தர் டீட்டெயில்ஸை நான் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.